இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குழிக்குள்ள இறங்குறேன்னு டிராமா பண்ணி 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குறியா? அது எந்த காலத்திலயும் நடக்காது. அப்படி இல்ல சாமுண்டீஸ்வரி, நான் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கே நீதான் காரணம். எப்ப பாரு கோயில் கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லி பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே வர. அதனால பாதிக்கப்படுறது நானும் என் குடும்பமும் தான். நீ இல்லைன்னா என் குடும்பம் நிம்மதியா இருக்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்ன ஜென்மமோ. பாட்டி, இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா பாட்டி? அப்படி இல்லையா, பஞ்சாயத்துல சொன்ன முடிவை சாமுண்டீஸ்வரி ஏத்துக்க மாட்டாயா. அவ ஏத்துக்கலன்னா அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேங்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வச்சுட்டா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரவே முடியாதியா. ஏன் மருமகளுக்காக நான் குழியில இறங்குறேன். அவ எந்த தப்பும் பண்ணலங்கிறத நிரூபிப்போம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கியா? நான் வணங்குற என் முருகன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போய் சிலையை கண்டுபிடிக்கிற வழிய பாரியா. என்ன பஞ்சாயத்து அது? செய்யாத தப்புக்கு என்ன கோயில் குழியில இறங்க சொல்றாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பேன்னு சொல்றாங்க. ஏதோ ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அக்கா, நான் தான் படிச்சு சொன்னேன்ல, மாமாவை அந்த ஊருக்கு அனுப்பாதன்னு எத்தனை தடவை சொன்னேன். அந்த கிழவி குடும்பத்தோட எந்த தொடர்பு வச்சுக்காதன்னு சொன்னேன். நீதான் ரொம்ப பெருந்தன்மையா மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பி வச்ச. இப்ப அது உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? உன் டிரைவர் மாப்பிள்ள தான் அந்த கிழவியோட பேரன்னு நான் எத்தனையோ தடவை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் அந்த கிழவியை தூண்டி விட்டு கும்பாபிஷேகத்தை நடத்தலான்னு சொல்லியிருப்பான். ஏதோ ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பேன்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கா நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு? சித்தி, அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நீங்க வேற ஏன் அதையும் இதையும் பேசி இன்னும் ஏத்தி விடுறீங்க? இதெல்லாம் அந்த சிவனாண்டியோட வேலைதான். அந்த ஆளுதான் அம்மாவை பழிவாங்க சிலைய கடத்தி வச்சுக்கிட்டு இவ்ளோ வேலையும் பண்றான். அதை விட்டுட்டு நீங்களும் ராஜா மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அம்மாவை கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க பேசி பேசி அவங்க கோபத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டாம். நான் பேசினாதானே இந்த வீட்ல எல்லாருக்குமே எரிச்சலா இருக்கு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ராஜா எப்படியும் சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாரு. சித்தி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மருமகளை போன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மாமா, சிலை பத்திரமா தானே இருக்கு? அதெல்லாம் பத்திரமா இருக்கு மருமகளே. மீனாட்சி லாட்ஜில் தான் பத்திரமா வச்சிருக்கோம். அதுவும் ஒரு ஆள்கிட்ட விலை பேசி இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சிலை வாங்கிட்டு போயிருவாமா. மருமகளே, ஒரே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி, கிழவி, கோவில், கும்பாபிஷேகம் 3 விஷயத்திலையும் நம்ம ஜெயிக்க போறோம். சரி மருமகளே, நான் அப்புறமா பேசுறேன். சரி. அப்ப சிலை அந்த சிவனாண்டி கிட்டயும் முத்துவேல் கிட்டயும் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல்ல இத கார்த்திக் கிட்ட சொல்லணும். ஹலோ, சொல்லு ரேவதி. ராஜா, சிலை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? அந்த சிவனாண்டி முத்துவேல் கிட்ட தான் இருக்கு.
அவங்க 2 பேரும் அம்மன் சிலையோட மீனாட்சி லாட்ஜ்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் போனா அவங்கள பிடிச்சு சிலைய மீட்டிடலாம். சரி, நான் போய் பார்க்கறேன். சகல என்னாச்சுப்பா? அந்த சிவனாண்டி கிட்ட தான் சிலை இருக்கான். மீனாட்சி லாட்ஜில் இருக்காங்களாம். கொஞ்சம் வேகமா போப்பா. எப்படியாவது சிலைய மீட்டெடுத்துடணும். கடவுளே, குருமூர்த்தி, சாரிப்பா, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தோம், அதான் கொஞ்சம் லேட்டு. பரவாயில்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா, ரூம்ல போய் பேசிக்கலாம். வாங்க. வாமா உன்னை. பாப்பா வா. வா, அண்ணே, சிலை எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இரு, எடுத்துட்டு வரேன். இதாப்பா நான் சொன்ன அம்மன் சிலை. அண்ணே, சிலை சூப்பரா இருக்குண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே ஐம்பொன் சிலை தானே இது? ஃபாரின்ல வித்தா நல்ல காசு பார்க்கலாம். சரி அவனே. அண்ணே, இந்தாங்கண்ணே, நம்ம பேசின அமௌண்ட். அப்படியா? பிடிங்க. ரொம்ப சந்தோஷம். பண்ணிக்கோங்க. சொன்ன அமௌண்ட் இருக்குல்ல? ஆமா. சரிப்பா சரிப்பா. ஏய், கரெக்டா 10 லட்சம் இருக்குண்ணே. ஆஹா அவனே. என்ன மருமகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ண, இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்க? நான் கூட பத்திரமா மீனாட்சி லாட்ஜில் தான் வச்சிருக்கோன்னு சொன்னேன். அதை ஒருத்தர் விலை பேசுனதா கூட சொன்னேன். ஐயோ, என்ன மாமா நீங்க? நான் இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையே. என்ன மருமகளே சொல்ற? நீ ஃபோன் பண்ணலையா? ஐயோ, அப்ப போன்ல யார் பேசுனது? உன் போன்ல இருந்தா கால் வந்துச்சு. ஐயோ மாமா, யாரோ என் போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்களும் அது தெரியாம எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்சிருக்கீங்க. கண்டிப்பா அந்த டிரைவரோட வேலையா தான் இருக்கும். ஐயோ, என்னம்மா பீதியை கிளப்புற? ஏமா, யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ இப்ப அவனுக்கே தெரிஞ்சு போச்சா? கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் மாமா. இப்ப என்னமா பண்றது? மாமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இம்மிடியேட்டா அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க. சரி மருமகளே. என்ன சித்தப்பா, அதுவும் பிரச்சனையா? மௌனே, ஆமா மௌனே, அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம கிட்ட சிலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.